வணக்கம் மக்களே. இந்த காணொலி வாயிலா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இது நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்ல செய்தி கொண்டு போய் சேர்க்கணும். அரசியல்வாதிகள் செய்யற தவறுகளை நம்ம சுட்டி காட்டணும். அவங்களையும் நல்வழிப்படுத்தி நம்ம கூட தான் அவங்க சக மனசாக இருக்கிறாங்க. அவங்க அரசியல் செய்யறாங்க. நம்ம வேற வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களும் நல்வழிப்படுத்தணும். அந்த நல்ல நோக்கத்தோட தான் இந்த இது போடுறேன். இந்த காணொலியெல்லாம் போடுறேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஐயா இவரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அவர்களோட அரசியலை பத்தி கொஞ்சோண்டு நம்ம பேசலான்றது தான். ஸோ இன்னைக்கு காலையில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேங்க. ஏதோ ஒரு இதுல அவர் என்னன்னா, இந்த கட்சியோட துவக்க விழா அதாவது 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மீட்டிங் இன்னைக்கு பனையூர்ல போட்டிருக்கிறாங்க. அதுல அவங்க போடுறதே அந்த நியூஸ்காரங்க போடுறாங்களா இல்ல இவங்க அவங்களோட பிஹேவியரை இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, பனையூரில் மீட்டிங் நடக்குது, தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கிறார். அப்போ அவரோட கட்சி ஓபன் பண்ணி 3 வருஷம் ஆன ஃபங்க்ஷனையே அவர் பங்கேற்கிறதே செய்தின்னா, அப்போ அவரு தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பண்ண போறாருன்னு நினைச்சு, சரி ரைட்டு விடுங்க, அவரு கட்சி அவரோட பங்களா, அவங்கள சுத்தி ஒரு பெரிய கும்பல் இருக்குது, ரைட்டு இளைஞர்கள் பட்டாளமே இருக்கு, என்ன சொன்னாலும் கேட்கிற இளைஞர்கள் இருக்காங்க, ரைட்டு பண்ணட்டும். இப்போ இப்ப இடையில நேத்து ஒரு பட்ஜெட் வந்துச்சு. அந்த பட்ஜெட்டை பத்தி ஒரு வார்த்தை கூட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அது பட்ஜெட்டா அப்படின்னு கூட யாராவது சொல்லலாம்ல. சரி ரைட், அவர் விஜய் பேச மாட்டார், அது தெரிஞ்ச விஷயம் தான். அவர் பிரஸ் மீட் கொடுக்கறதில்ல, இதெல்லாம் அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள். இப்ப 2ஆம் கட்ட தலைவர்கள்னு கொஞ்சம் பேர் பேசுவாங்க மீடியாவில். அவர் நிர்மல்குமார் ஆகட்டும், ஆதவர்ஜன் ஆகட்டும், அவரு இன்னொருத்தர் அருண்ராஜ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுவாங்க. ஐயோ அதெல்லாம் கிடையாதுங்க, எதுனாலும் தமிழ்நாட்டுல இப்ப எலெக்ஷன் தமிழ்நாட்டுல இங்க திமுகவை நான் காட்சி கட்டுல இருந்து அனுப்பணும். அதுதான் பட்ஜெட்டை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை சார். அது ஒண்ணு, நீங்க உங்களுக்கு கவலை இருக்கோ இல்லையா, அந்த பட்ஜெட் அங்கிருந்து வந்தாதான் நீங்க இங்க ஸ்கீம் எல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அக்கறைலாம் அவங்களுக்கு கிடையாது. இந்த இது நான் பாக்குறப்போ ரொம்ப நாளா நான் தமிழ்நாட்டுல அரசியல கொஞ்சம் கவனிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் என்ன புரிதல் வருதுன்னாங்க, இந்த 2014 எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பேர் என்ன, தமிழிசை சவுந்தரராஜன், அவங்க வானதி சீனிவாசன், அவங்க இவர் எல்முருகன், இவங்க எல்லாருமே பிரஸ் மீட்ல அது என்னமோ டைலாக் எல்லாம் விடுவாங்க. அந்த இது என்ன சொல்றது, பெட்ரோல் விலை விண்ணுக்கு போயிடுச்சு, இது கேஸ் விலை பின்னுக்கு போயிடுச்சு, அப்படி இப்படின்னு. ஏன்னா அது பயங்கரமான வைரலான ஒரு விஷயம். அந்த விஷயத்தெல்லாம் இப்ப போய் அவங்க கிட்ட ஏங்க அப்பதான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க, ஜெயிச்சிட்டீங்க. இப்ப நீங்க ஒரு 10-12 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்ப என்னங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரே வரியில பதில் சொல்லட்டுங்களா அப்படின்னு. என்னங்க சொல்றேன், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு. சார் கேள்வி அது இல்லை சார். அதாவது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும்னா, என்கிட்ட பதில் அதுதாங்க, நீங்க கேள்வி மாத்தி கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க. அது மாதிரிதான் இப்போ அந்த தாவேகால இருக்கிற அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஒரே வார்த்தை தான், நீங்க எந்த இஷ்யூ ஆகட்டும், என்ன நடந்தாலும் சரி, அடுத்த நிமிஷம் திமுக ஆட்சியில இருந்து அவ்வளோத்தனுங்க, அவ்வளவுதான், வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால அந்த மாதிரி அரசியல் தான் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க பதவி வெறிங்க, அவ்வளவுதான், சிம்பிள். பதவி வெறி பிடிச்சி மக்கள் அவங்களுக்கு பொருட்டு கிடையாது. இப்போ அங்க கரூர்ல ஒரு விஷயம் வந்துச்சு, அந்த மக்கள் அவங்க ஏதாவது மதிச்சாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு மதிக்கல. யாரோ கொஞ்சம் பேர் சொந்தக்காரன் ஆகணும்னெல்லாம் கூப்பிட்டு ஏதோ ஒரு இதுல மண்டபத்துல வச்சு பேசி காலில் விழுந்தாங்க. யாரும் பார்க்கல, நம்ம வேண்டாம், அதை நம்ம இதுவும் பண்ண வேண்டாம். பட் ஆனா உண்மையிலேயே அந்த இதுல விபத்துல இறந்தவங்க, அவங்க குடும்பத்துல சொந்தமா ஒரு பையனை இழந்த ஒரு தாய் தகப்பன், அந்த மாதிரி ஆட்கள் வந்தாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. சொந்தக்காரன்னா பெரியப்பா, சித்தப்பா, மாமா அப்படின்னு அடுத்த கட்டம், அது 2ஆம் கட்ட சொந்தம். அது ஸோ அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு வாரம் அவங்களுக்கு வருத்தம் இருக்கும். நான் அதை பச்சைப்படுத்த விரும்பல. ஆனா அந்த வருத்தத்துல அவங்க இந்த மாதிரி அடுத்து நகர்த்திட்டு போகணும் இல்லைங்களா, அதுதானே வாழ்க்கை. ஸோ அந்த இதுல அவங்க எல்லாம் தான் இது பண்ணாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. அவங்க அவ்வளவுதான் அந்த மக்களை அவங்க அவங்களோட கண்ணோட்டத்துல அவ்வளவுதான் மக்கள். இந்த பதவி வெறிக்காக அவங்க என்ன நினைச்ச மக்களை நாம தான் யோசனை பண்ணி நம்ம தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு நல்ல அரசியல் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். எந்த அரசியல் இப்படியே போச்சுன்னா மக்களை பத்தி யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த பாருங்க, இப்ப எலெக்ஷன் முடிஞ்சுன்னா அவங்க பாட்டு காணாம போயிடுவாங்க 5 வருஷம். ஸோ மக்களை யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. நல்ல சிந்திச்சு செயல்படும் நம்பிக்கையோட அடுத்த காணொலியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.